இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட், நம்ம ஒரு கார்மெண்ட் தைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு சுடிதாருக்கு உண்டான பாடி மெஷர்மெண்ட் தான் நான் போட்டிருக்கேன். பேக் ஷோல்டர் எடுப்போம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த போன் டு இந்த போன், பேக்ல வந்து இந்த போன்ல இருந்து இந்த போன் இப்போ வந்து 14 வருது. 14 பேக் ஷோல்டர் வந்து 14 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கோட நெக் லென்த்து, கஸ்டமர் வந்து என்ன அளவு நெக் லென்த்து கேட்குறாங்களோ அதை மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஒன்று க்ளோஸாக அப்படி கேட்குறாங்களா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சு டச் பண்ணி உங்களுக்கு எந்த அளவில் நெக் லென்த்து வேணும் அப்படின்ட்டு நம்ம இது மாதிரி கேட்கணும். இப்போ இந்த அளவு நம்ம கேட்குறாங்க அப்படின்னும் போது இங்கே கேட்குறாங்க அப்படின்னா இந்த மிட் ஆஃப் த ஷோல்டரில் வந்து டேப்பை வச்சுட்டு டேப்பை இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிங்கன்னா இதுக்கு நேராக என்ன மெஷர்மெண்ட்டு 6 இருக்கு. அப்போ வந்து 6 வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த போன் கரெக்டாக, இப்போ வந்து இந்த போன்ட்டு இந்த போன் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல, மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி இந்த ஆம்கோல்லேருந்து இப்படி கையை வந்து இப்படி ட்ராக் பண்ணிட்டு போனோம்னா இங்கே ஒரு எலும்பு தெரியுது இல்லைங்களா, இதுதான். அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல லைட்டாக மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஷோல்டரும் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பேக் ஷோல்டரும் ஃப்ரண்ட் ஷோல்டரும் சேமாக இருக்காது. சில பேருக்கு தான் வந்து சேமாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச் வரைக்குமோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால நம்ம பேக் பேட்டர்னும் தனியாக போடுவோம், ஃப்ரண்ட் பேட்டர்னும் தனியாக போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஷோல்டரும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இவங்களுக்கு வந்து 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கு, 30. இப்போ ஃப்ரண்ட்ல நெக் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பேக்ல நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் அந்த அளவில் வச்சுட்டு இப்படி டேப்பை மடிக்கும் போது அங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5. இப்போ வந்து இது வந்து சுடிதார் இல்லை குர்த்திக்கு நம்ம தைக்கிறதுனால 5 இன்ச்சு, அதே பிளவுஸ் அது மாதிரிலாம் போனோம்னா 6 இன்ச்சு வரைக்குமே டீப் போகலாம். அதுக்கப்புறம் அப்பர் செஸ்ட், இப்போ இங்கே கரெக்டாக இங்கே கை வச்சு நம்ம எடுக்காம சில பேர் அவங்க கை வைக்கும் போது கூச்சமாகவோ அது மாதிரி இருக்கலாம் இல்லையா, அதனால நம்ம சைடில் இப்படி வந்துடலாம். இப்படி இங்கே வந்து நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம். 33 இருக்கு. நம்ம பாடியிலேருந்தே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க டைட்டாக கேட்குறாங்கன்னு டைட்டாவோ எடுக்கிறதோ இல்லை லூஸ் கேட்குறாங்கன்ட்டு நம்ம லூஸ் விட்டு எடுக்கிறதோ கூடாது. கரெக்டாக அவங்களோட பாடி என்ன அளவு இருக்கோ அது மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 33. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். 32.5. பாடியில எல்லா ஈஸுமே வந்து நம்ம பேட்டர்ன் போடும்போது தான் மார்க் பண்ணணும். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே மார்க் பண்ணக்கூடாது. இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 27. இப்போ வேஸ்ட் லென்த் எடுக்கணும். வேஸ்ட் லென்த் எங்கன்னா இப்போ இது மாதிரி இந்த சைடில் விட்டு அளக்கக்கூடாது. நம்மளோட பஸ்ட்டை இப்படி கவர் பண்ணி நம்மளோட வேஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே அந்த லென்த் எடுத்துட்டு கூட நீங்கள் அந்த லென்த்துக்கு நேராக என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரவுண்டும் நீங்கள் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 13.5. அதுக்கப்புறம் டம்மி ரவுண்ட் எடுப்போம். ஏன் டம்மி ரவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து தொப்பை இருக்கும் பொழுது அந்த டம்மியும் எடுக்கணும், இப்போ சீட் ரவுண்ட், அந்த 2 மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுக்கணும். 2 மெஷர்மெண்ட்டுமே எடுக்கணும். ஏன் அப்படின்னா டம்மியை விட சீட் ரவுண்ட் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து சீட் ரவுண்டு தான் எடுத்துக்குவோம். சப்போஸ் தொப்பை இருக்கும்போது டம்மியோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா டம்மியோட ரவுண்டோட என்ன அளவு வருதோ அந்த அளவை வச்சு தான் நம்ம வந்து பேட்டர்ன் போடுவோம். அதனால இப்போ 29. அப்படியே சீட் ரவுண்டு 34.
சைடு ஓப்பன் லென்த். சைடு ஓப்பன் லென்த் அப்படின்றது நம்ம குர்த்தில இங்க சைடுல ஓப்பன் லென்த் கொடுப்போம் இல்லையா, அதனால அது. இப்போ நார்மலா எல்லாருக்குமே ரேண்டமா 21 அப்படின்னா 22. இவங்களுக்கு வந்து ஒரு 20 வச்சாலே கரெக்டா இருக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கும் போது கையை வந்து இடுப்புல வச்சுக்க சொல்லுங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் தச்சு போடுறோம் அப்படின்னா போது அந்த கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். இது வந்து ரொம்ப ஏற்றி இப்படியும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப லூஸாக இப்படி இறக்கியும் எடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அந்த கார்மெண்ட் எப்படி நம்ம உடம்புல இருக்குமோ அதே மாதிரியே எடுக்கணும். ரவுண்டு 14. இப்போ ஸ்லீவோட லென்த் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து 4 ஸ்லீவ் வேரியேஷன் பார்க்க போகிறோம். அது என்ன, ஷார்ட் ஸ்லீவு, எல்போ, 3/4 ஃபுல் ஹேண்டு. அதை எப்படிலாம் மெஷர் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஷார்ட் ஸ்லீவ்ன்றது 5. இப்போ 5னா ஷார்ட் ஸ்லீவுக்கு 5 எழுதிக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்டு அந்த 5ன்ற இடத்துல வந்து அந்த ரவுண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தொங்க விட்டுட்டு அந்த சர்க்கம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கையை இப்படி தூக்கும் போது அந்த மசில்ஸ்லாம் போய் அங்கே வந்து டைட் கொடுக்கும். அப்போ நம்ம கரெக்டாக இப்படி தொங்க விட்டுட்டே எடுத்துட்டோம், எடுத்து தச்சு ஃபிட்டிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அவங்க கையை மடக்கும் போது ஏதாவது ஒர்க் பண்ணும் போது இங்கே பிடிக்கும். அதனால இப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு தான் எடுக்கணும். 10.5 அதையும் எழுதணும். இப்போ எல்போ 10. எல்போ வந்து 10 மெஷர் பண்ணிருக்கோம். அந்த 10க்கு நேரா அந்த எல்போவுக்கு ரவுண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் அதுவும் நம்ம கையை இப்படி வச்சுட்டு தான் எடுக்கணும். 9. அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவ். 3/4 ஸ்லீவ் நீங்க இப்படியே இப்ப வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு இப்படியே மெஷர் பண்ணணும், எல்போ ஸ்லீவுக்கு இப்படியே மெஷர் பண்ணணும். அதே மாதிரி 3/4 ஸ்லீவுக்கும் இப்படி மெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்படி கையை மடக்கும் போது இதோட இந்த முட்டியை சேர்த்து தான் எடுக்கணும். இப்போ நம்ம இப்படியே வச்சு எடுத்துருவோம். நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் வருது, எனக்கு 17 வருது. இப்போ மடக்கிட்டு இப்போ நான் எடுக்கிறேன்னா 19 வருது. இந்த டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு கை பிடிக்கும். இங்கே வந்து இந்த முட்டியாண்டெல்லாம் பிடிச்சிட்டு நம்மளுக்கு ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப டைட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளால எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த முட்டியை கவர் இது மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 19 இன்ச்சு. அந்த 19 இன்ச்சுக்கு நேராகவும் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 7.5 வருது. நம்ம இப்படியும் வச்சு கொடுத்துடக்கூடாது. நம்ம உள்ள நுழையும் போது கரெக்டா இது ரொம்ப சின்னதா இருக்குன்னும் போது நுழைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால கையை இப்படி மடக்கிட்டு 9 வருது. இங்க நம்மளுக்கு கிடைச்சது 7.5. இப்போ நான் 7.5லேயே வச்சு தச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னும் போது இங்க அவங்களுக்கு நுழைக்கும் போது நுழையவே நுழையாது, அப்படியே நிற்கும். அப்ப இதோட அளவை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஃபுல் ஸ்லீவ். அதையும் இதே மாதிரி கையை மடக்க சொல்லிட்டு இந்த முட்டியை கவர் பண்ணி 24 வருது. ஃபுல் ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும், இதோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். 9 வருதா, அதுவே இங்க பாருங்க 6.5 தான் வருது. நம்ம 6.5 வச்சு தச்சிட்டோம்னா நுழைக்கவே முடியாது, கார்மெண்ட் வேஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த வச்சு எப்படிலாம் ஃபுல் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி நம்ம ஒரு ஷேப்டா கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபிட்டிங்கான ஒரு கார்மெண்ட் கிடைச்சிரும். அடுத்த பார்ட்ல வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேட்டர்ன் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.